ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இல்லஸ்ட்ரேஷன் 19. இல்லஸ்ட்ரேஷன் 19 பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் என்னென்ன சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன சம் பார்த்துருக்கோம்? இல்லஸ்ட்ரேஷன் 17 பார்த்துருக்கோம். சரிங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 17 அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் 18 இருக்கும். ஸோ நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 17, 18 இனிமேல் பார்க்கக்கூடிய எல்லா சம்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ஸ், விரிவான கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எதுக்கு விரிவான கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்களா? இது வரைக்கும் நீ இண்டிவிஜுவலாக இப்போ அதாவது ஒரு மாடல் இருக்குது அப்படின்னா அந்த மாடல் சம்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்னது பார்த்தோம்? சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எப்படி கால்குலேட் பண்ணுறது, பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் என்னக்கண்ணே ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இல்லைங்களா, மெடிசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறத எப்படி கொண்டு வருது, என்னது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எங்கே கொண்டு வருது, பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே கொண்டு வருது, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? சப்போஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து நான் சொன்ன மாதிரி கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக் ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக்காக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும், க்ளோசிங் ஸ்டாக்காக இருந்தால் என்ன பண்ணுவோம்? லிஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஸோ மொத்தமாக ஏதாவது ஒரு டோர்னமெண்ட் ஃபண்ட் நடக்குது அப்படின்னா ஸோ அந்த டோர்னமெண்ட் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது, அதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நடந்தது அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்? லிஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா அடிஷ்னலாக ஏதாவது நம்ம வந்து டோர்னமெண்ட் ஃபண்ட் மறுபடியும் ஏதாவது கலெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சம்மும் பார்த்தோம். சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறோம்? ஒரே சம்மாக கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ நீ என்ன கன்சிடர் பண்ணணும், எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு கொஷினில் ஒரு கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இண்டிவிஜுவலாக அந்த மாடல்லாம் சப் மாடல் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாடலில் நீ ரீகால் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்து நம்ம எப்படி கொண்டு வரணும்? சப்போஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஏதாவதுன்னு கொடுத்துருப்பாங்க, ஓப்பனிங் ஸ்டாக்கு சரிங்களா, இந்த கன்சியூமர் ஐட்டம்ஸை பற்றி ஏதாவது ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, இல்லை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபண்டுக்கு நீ ஏதாவது எக்ஸ்பென்சஸ் செலவுகள் நடத்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உன்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 17 பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ கொஷினோட மீனிங் சொல்லிட்டு அதில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் என்ன பண்ணுவோம்? நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இந்த இல்லஸ்ட்ரேஷன் 18 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்டட். ஸோ இந்த ஒரு ட்விஸ்டட் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இண்டிவிஜுவல் சம்ஸில் நம்ம வந்துருப்போம், சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ணக்குள்ளே பார்த்துருப்போம். என்னக்கன ட்விஸ்டட் அப்படின்னா there are 450 members each in paying annual subscription of 30 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஒரு கிளப்பில் என்ன பண்ணுறாங்க, 450 பேர் இருக்காங்க அப்படின்னா இங்கே ஒவ்வொருத்தரும் என்ன எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணும்? 1 இயருக்கு 30 rupees பே பண்ணும். ஸோ அது ஓவராலாக எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு, ஸோ அதில் எவ்வளோ கட்டியிருக்கோம், அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது, மீதி கரண்ட் இயருக்கு எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ ப்ரீவியஸ் இந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நமக்கு பார்த்துருப்போம் இண்டிவிஜுவலாக. ஸோ இப்போயும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த there are 450 members வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒவ்வொருத்தரும் 30 rupees பே பண்ணணும். அதை எப்படி நம்ம இந்த காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம் கொண்டு வருதுன்னு சொல்லி எல்லா மெத்தடும் என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணி நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் தென் என்னது பேலன்ஸ் ஷீட்டும் அப்பியர் பண்ணுறோம். சரிங்களா? என்ன மிஸ் எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும், ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு பேசிக்காக சொல்லிட்டு நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 19 போயிடலாம். சரிங்களா? பாருங்கள், இது என்ன மெத்தட்க்குன்னு ஸ்டேஷ்னரி, ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். ஸோ பாருங்கள், ஸ்டேஷ்னரி 2400 கொடுத்துக்கோங்க, அதுலேருந்து ஓப்பனிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணும், க்ளோசிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணும். ஸோ இது என்னக்கண்ணே கன்சியூமபிள் ஐட்டம்ஸ். ஸோ என்ன பார்த்தோம்? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், நெக்ஸ்ட் அது மெடிசன்ஸ். இந்த மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் எப்படி கால்குலேஷன்ஸ் கொண்டு வருதுன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடல் பார்த்தோமா? ஸோ அதை கொண்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அடுத்தது அது ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2018 to 19 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதில் என்னது நமக்கு எங்கே வந்திருக்கு? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு மாடல் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் தான் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது ஒரு மாடல். ஸோ இதில் ரெண்டுமே இன்க்ளூட் ஆயிருக்கா? அதுதான் நமக்கு தேவை. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். சரிங்களா? அப்புறம் கேபிட்டல் ஃபண்ட் நல்லா கவனிச்சோக்குன்னு ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் ஃபண்டு கொடுத்துருந்தாங்க, கொஷின்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை? கேபிட்டல் ஃபண்டு கால்குலேட் பண்ண தேவையில்லை. பட் ஒரு கொஷினில் கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கல அப்படின்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படிங்க ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லையோ இல்லை கொஷின்ஸ்லையோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 18 பார்த்திங்கன்னா 17 மாதிரி தான், ஒரு சின்ன ட்விஸ்டட் மட்டும் தான் இருக்குது. அதை வந்து எப்படி நீ வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 19 வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா?
ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எப்படி இருக்கும், இல்லை செஷன் 20 இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து இல்லை செஷன் 21 வந்து அந்த வீடியோ நான் சென்ட் பண்ணுறேங்கண்ணே. சரிங்களா கண்ணே? இது வரைக்கும் நம்ம இல்லை செஷன் 21 வரைக்கும் நம்ம செகண்ட் யூனிட் வந்து முடிஞ்சுது. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோ நான் இல்லை செஷன் 21 சென்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் அனுப்புவேன். ஸோ அதில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூனிட் 3 பார்க்கலாம். சரிங்க கண்ணே? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லை செஷன் 19 எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இல்லை செஷன் 19லேயும் இதுவும் ஒன்று நமக்கு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம், விரிவான கணக்குகள் தான். ஸோ இதில் எல்லா மாடல்ஸும் எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா கண்ணு? கவனிங். From the following receipts and payment account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2016, prepare income and expenditure account for the year ending 31st March 2016 and a balance sheet as on that date அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் என்ன மீனிங்? ஸோ நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இயர் எண்டிங் 31st March 2016க்கான ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் என்ன பண்ணுறாங்க, அங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அதே 31st March 2016க்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் தென் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பாருக்கண்ணே, இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோட கொஷின்ஸ் வந்து நமக்கு இப்போ கொடுத்துட்டாங்க. சரிங்களா கண்ணே? ஸோ இப்போ வந்து நம்ம இதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எங்கே எடுத்துக்குவோம், சரிங்களா, பேலன்ஸில் எங்கே எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஒரு கொஷினில் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே ஏதாவது கேபிட்டல் ஃபண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லையோ இல்லை வந்து கொஷின்ஸில் கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்ல, ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அப்படி கேபிட்டல் ஃபண்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுக்கண்ணே, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள், கொஷினில் ஏதாவது கேபிட்டல் ஃபண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணி பாருங்கள். எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு வேர்டே இல்லை. ஸோ அப்போ என்ன அர்த்தம், நம்ம கேபிட்டல் ஃபண்ட் வந்து என்னது ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து என்னது ப்ரிப்பேர் பண்ணால் தான் டோட்டல் அசட்ஸோட வேல்யூலேருந்து லைபிலிட்டிஸோட வேல்யூ லெஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸிங் ஃபிகர் தான் என்னது கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கால்குலேஷன்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து மீனிங் பாருங்கன்னு, ஃபஸ்ட் ஒன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் ஃபண்ட் இல்லை, அதனால் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? மிஸ் இந்த கொஷின்ஸை வச்சு எப்படி மிஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருக்கும் பாரு. டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் அட் பேங்க் 8,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஓப்பனிங் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு எனக்குன்னு 1/4/2000 ஃபார் எக்ஸாம்பிள் 2018 இருக்குது அப்படின்னா 31/3/2019. சரிங்களா? ஸோ அப்போ இது ஓப்பனிங் பேலன்ஸ், இது க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே எதுக்கு நம்ம ஓப்பனிங் பேலன்ஸு, ஸோ நம்ம டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு கொடுத்தாவே அது என்னது, அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ பாருங்கன்னு ஓப்பனிங் பேலன்ஸை எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு என்னது கேஷ் அட் பேங்க் இல்லைங்களா? ஸோ கேஷ் அட் பேங்க் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகக்குள்ளே நம்மக்கிட்ட எவ்வளோ வந்து இருக்குது, இது நல்லா கவனிச்சிக்கோ. இந்த கேஷ் அட் பேங்க் வந்து நமக்கு வந்து என்ன, இது வந்து 2018 வந்து நம்ம கரண்ட் இயர். ஸோ அது என்னது ஓப்பனிங் பேலன்ஸாக இருந்தது. ப்ரீவியஸ் இயரில் என்ன இருக்கும், 2017 க்ளோசிங் பேலன்ஸாக இருந்திருக்கும். ஸோ அந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் 2018க்கு ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயரில் க்ளோசிங் கேஷ் அட் பேங்காக இருந்தது, இப்போ ஓப்பனிங் கேஷ் அட் பேங்காக இருக்குது. ஸோ எவ்வளோ கேஷ் அட் பேங்க் எவ்வளோ இருக்குது நம்ம கையில் பேங்க்கில் 8,000 இருக்குது. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே கேஷ் அட் பேங்க் என்ன இந்த சைடுக்கான வரும், அசட் சைடில் வரும். சரிங்களா? ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் எங்கேக்கான அப்பியர் ஆகும், கேஷ் அட் பேங்க்கு 8,000 அசட் சைடில் அப்பியர் ஆகும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், வேறு ஏதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட், லீகசி, இதெல்லாம் க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது ப்ராட் டவுன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் என்ன பண்ணுறோம், அசட் சைடில் இது ஓப்பனிங் பேலன்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஜஸ்ட் நீ ஓப்பனிங் மட்டும் நீ கண்டுபிடிச்சா போதும்.
சரிங்களா. ஸோ இது ஏங்க மிஸ் எடுத்துக்கல, இங்கேயும் ஒரு கேஷ் அட் பேங்க் இருக்குது அப்படின்னா இது க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ நார்மலாக நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸை எடுத்துக்கணும். ஆனால் பட் இங்கே எந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது, இது க்ளோசிங் அப்படின்னா இது ஓப்பனிங். அப்போ நம்ம ஓப்பனிங் தான் என்ன பண்ணணும் எடுத்துக்கணும். சரியாக்கண்ணே. ஸோ இப்போ என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து எடுத்துருக்கோம். கேஷ் அட் பேங்க் வந்து அசட் சைடில் வரும். சரிங்களா. வேறு ஏதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பாருங்கள். ஆன் 1 April 2015 சரிங்களா. நம்மளுடைய கரண்ட் இயர் என்ன கண்ணு கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 31st March 2016 அப்படின்னு சொல்லி என்னது நம்மளுடைய க்ளோசிங், அதாவது க்ளோசிங் இயர் எண்டிங் டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ இது எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா 1/4/2015 ஆரம்பித்து 31/3/2016 முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ இதுதான் அது நமக்கு 1 இயர். ஸோ அப்போ இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் எப்போ 1/4/2015 தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு நம்ம இயர். ஸோ இப்போ கொஷின்ஸில் பாருங்கள் 1 April 2015 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அது என்னது ஓப்பனிங். சரிங்களா. தி கிளப் ஹேட் ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ் 3000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ். ஸோ அப்போ என்ன அர்த்தம், 1 April 2015 ஸோ இந்த கிளப்பில் என்ன பண்ணுறாங்க, பந்தும் அதுக்கு உண்டான பேட்டும் பாலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி என்னது 1 April 2015 இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறது புரியுதா கண்ணு, 3000 மதிப்புள்ள பேட்டும் பாலும் ஆல்ரெடி என்னது இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே என்கிட்ட இவ்வளோ ஸ்டாக் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் ஸ்டாக் தானே. ஸோ ஓப்பனிங் வந்து பேலன்ஸ் ஷீட் நம்ம எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ எப்படி எடுத்துக்குவேன், அசட் சைடில் சரிங்களா என்ன பண்ணுவோம், அசட் சைடில் 1 April 2015 கிளப் ஹேட் ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் 3000. ஸோ அசட் சைடில் ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ் அப்படின்னு சொல்லி 3000 அசட் சைடில் நீ காட்டணும். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. வேறு ஏதாவது அடுத்து பாருங்கள், சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் டோர்னமெண்ட் ஷுட் பி kept in reserve for permanent pavilion. Subscription due on 31/3/2016 was 2000. Stock of bat and balls 31/3/2016 was 1000. ஸோ இது எல்லாமே க்ளோசிங் பேலன்ஸ் இல்லைங்களா. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எப்பயுமே நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துப்போம். சரிங்களா. நாம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறது ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் சம்மந்தப்பட்டது மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ எது ரிலேட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். 1 April 2015 ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ் வந்து 3000 எடுத்துக்கணும். அடுத்தது அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 500. ஸோ அட்வான்ஸாக என்ன பண்ணுறாங்க 1 April 2015 சரிங்களா. அதாவது 2015 to 16 நம்மளோட கரண்ட் இயர் என்னது 2015 to 16 இல்லைங்களா. ஸோ இந்த இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எப்போ வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, 2014 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர்லேயே கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறோம், நம்ம வசூல் பண்ணியிருக்கோம். அதை எப்படி ஸ்டார்டிங்லேயே நம்ம வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதுவும் ஓப்பனிங்காக தான் இருக்கணும். அப்போ அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 500 நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இது ஓப்பனிங் பேலன்ஸ் சம்மந்தப்பட்டது. அதாவது 1 April 2015 டேட் மென்ஷன் பண்ணதால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், லைபிலிட்டி சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா. எவ்வளோக்கானே 500 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கணே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வேறு ஏதாவது ஓப்பனிங் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். இது வந்து நமக்கு ஓப்பனிங் சம்மந்தப்பட்டது. ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள், எதுவுமே இல்லை. சரிங்களா. ஸோ இப்போ நம்ம சம் போடலாமா பார்க்கணே. ஃபஸ்ட்டு பார்க்கணே, டு ஃபைண்ட் அவுட் தி ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ஷுட் பி ப்ரிப்பேர்டு. ஸோ என்ன சொல்ல வராங்க இங்கே, நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு சரிங்களா. கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், முதல் நிதி எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன கேபிட்டல் ஃபண்டு நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாமா. இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் நம்ம யாரோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப்போட ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2015 சரிங்களா. இது என்னது 2015ன்றது நமக்கு என்னது ஓப்பனிங் பேலன்ஸ். அதே டேட் போட்டு 2016 கொடுத்துருந்தாங்கன்னாக்கா 31st March 2016 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல, க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எப்பவுமே நார்மல் பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்குவோம். இது நமக்கு என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் சரிங்க. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸில் பாருங்கள்
ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ் எவ்வளோ கண்ணு 3000. ஸோ நான் கொஷினில் நம்பர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்களா என்னென்னு கண்ணு கொடுத்துருக்காங்க. ஆன் 1st April 2015 தி கிளப் ஹேட் ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ் 3000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணணும் நம்ம ஓப்பனிங் எடுத்துக்கலாமா. ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட் 3000 சொல்லி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்ணு பார்த்தோம் கொஷினில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ எவ்வளோ கண்ணு பார்த்துருக்கோம் நம்ம 8000. ஸோ அந்த கேஷட் பேங்க்கை நம்ம எப்பயுமே கேஷட் பேங்க் அப்படின்னாவே எப்பயுமே அசட் சைடில் கொண்டு வருவோம். ஸோ எவ்வளோ கொண்டு வந்திருக்கோன்னு பாருங்கள் 8000. சரியாக்கண்ணே. ஸோ அடுத்தது இந்த கொஷினில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸ் அதாவது ப்ரீவியஸ் இயர்லேயே கரண்ட் இயர்க்குண்டான சப்ஸ்கிரிப்ஷனை வசூல் பண்ணிட்டோம். ஸோ அது நம்மக்கிட்ட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ இருக்குது 500 இருக்குது. ஸோ எந்த டேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் 1st April 2015 உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ 500. ஸோ அப்போ தானே அது ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் பாருக்கண்ணே. அது எப்படி எடுத்துக்கோ அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 500 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ. ஸோ வேறு எதுவுமே நம்ம கொஷின்ஸில் ஓப்பனிங் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எதுவும் இல்லை சரிங்களா. அதனால் நம்ம எது ஓப்பனிங் சம்மந்தப்பட்டது லைபிலிட்டிஸ் வந்து லைபிலிட்டிஸ் அசட்ஸுக்கு வந்து எது வரும் அப்படின்றத பார்த்து என்ன பண்ணிட்டோம் நம்ம ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸு கேஷ் அட் பேங்க் இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ கண்ணு வருது. நார்மலாகவே இந்த வேல்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் கேப் விட்டுட்டோம். ஸோ இப்போ எவ்வளோ நார்மலாக நீ வந்து ஒரு கொஷின்ஸை பார்க்கக்குள்ளே எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்றது உனக்கே தெரியும். ஸோ எந்த சைடுக்கான அதிகமாக இருக்குது அசட் சைடு. ஸோ அசட் சைடில் எவ்வளோன்னு 11,000. ஸோ நமக்கு கொஷின்ஸ் என்ன டோட்டலாக நம்மளுடைய ஃபார்முலாக்கா என்ன டோட்டல் அசட்ஸோட வேல்யூலேருந்து லைபிலிட்டிஸோட வேல்யூ லெஸ் பண்ண அப்படின்னா கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் தான் அந்த கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்க. இப்போ 11,000ல் அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படியே 11,000 பவரோ பண்ணுறீங்க. ஸோ 11,000ல் 500 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளோக்குன்னு 10,500 சரிங்களா. இப்போ நம்மளுடைய கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிச்சிட்டோமா எவ்வளோ கண்ணு 10,500 கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள் கண்ணு. கொஷினே மறுபடியும் கவனி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கு எவ்வளோ ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு நமக்கு 10,500 கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னதே ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வேலை முடிஞ்சிச்சு சரிங்களா. இப்போ அடுத்தது நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா. இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாமா. ஸோ அதுக்கு மட்டும் எந்தெந்த கால்குலேஷனை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதே கொஷினை மறுபடியும் என்ன பண்ணலாம் ரீகால் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் கணக்கு சரிங்களா. அதில் எப்பயுமே நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம் சரிங்களா. இப்போ வந்து என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்க தேவையில்ல க்ளோசிங் பேலன்ஸும் எடுத்துக்க தேவையில்ல சரிங்களா. மீதி இருக்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்க்கணும் டு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஏன்னா கண்டிப்பாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடில் எப்படி சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்துக்கோம் இல்லைங்களா. ஸோ பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கண்ணு கொடுத்துருக்காங்க 11,000. ஸோ கொஷினில் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு முதல்ல என்ன பண்ணி செக் பண்ணிக்கணும் பாருங்கள். On 1st April 2015 the club had stock of balls and bats 3,000 and an advance subscription of 500. பாருங்க surplus on account tournament should be kept in reserves for permanent pavilion. Subscription due 31/3/2016 was 2,000. Stock of bats and balls on 31/3/2016 was 1,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ கண்ணு நல்லா கவனிச்சிக்கோ. அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு வசூல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வசூல் பண்ணியிருக்காங்க 2015லேயே நமக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 500 அதாவது அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ நமக்கு 500 வசூல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த இயருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க 1st April 2015க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீ அதில் என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் இயர்லேயே கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்க நீ வசூல் பண்ணியிருக்க அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. ஸோ அப்படி வசூல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2014லேயே என்ன பண்ணியிருக்கோம் 2015க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணுமா சரிங்களா. கண்ணு கவனி இப்போ பார்க்கணும். ஸோ இப்போ வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டோட ஃபார்ம் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த பேஜ் நான் எடுத்திருக்கேன். பேஜ் நம்பர் 53ல் பாருங்கள். நம்ம எதுக்கு இந்த வந்து அட்வான்ஸை பாருங்கள் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் டூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஃபார் தி கரண்ட் இயர். அதாவது
ப்ரீவியஸ் இயர்லேயே கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம அட்வான்ஸாக வசூல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை என்ன பண்ணும் ஆட் பண்ணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டை நான் என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட காட்டினேன். இப்போ நம்ம சம்முக்கு போகலாமா? இப்போ கவனி, அப்போ இந்த இடத்துல அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2015லேயே 2016க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை அட்வான்ஸாக நீ வசூல் பண்ணியிருக்க அப்படின்ற. ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ஆட் பண்ணுமா? அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கொஷினில் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, 11,000 இருக்குது. அந்த 11,000ல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் எவ்வளோக்கான நம்ம அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரீவியஸ் இயர்லேயே கரண்ட் இயர்க்குண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணோம் வசூல் பண்ணிட்டோம். எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம், 500. ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் பாருங்க ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆன் 31/3/2016 வாஸ் 2000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னத்தோம், 31/3/2016க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம என்ன வசூல் பண்ணணும். அப்போ இது என்ன சப்ஸ்கிரிப்ஷன், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைங்களா? ஸோ அப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷனோட ஆட் பண்ணும். அப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் 500 ஆட் பண்ணணும், 2000 என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ எதாவது ஆட் பண்ணுறது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்தது பாருங்கள், சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 100 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு பொருளை ஒரு பழைய பேட்டையும் பாலையும் விற்கிறது மூலிமா உனக்கு கேஷ் உள்ளே வருது. ஸோ அது என்னது, நமக்கு இன்கம். ஸோ இந்த ஐட்டம்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இது ரிவன்யூ ஐட்டம்ஸ். ஏன்னா அடிக்கடி நம்ம என்ன பேட்டு பால், பழைய பால்ஸு, பழைய பேட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அடிக்கடி விற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? அப்போ இது என்னது, ரெவென்யூ ஐட்டம்ஸ். ஸோ எப்பயுமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஐட்டம்ஸ் எடுத்துக்கக்கூடாது, ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம், ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் அந்த சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது ரெவென்யூ ஐட்டம். அடுத்தது பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ நல்லா கவனிச்சுக்கணும், டோர்னமெண்ட் அப்படின்னாது நம்ம அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணத்தை சொல்லி ஒரு ஃபண்டை நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ஷனை வசூல் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ டோர்னமெண்ட் அப்படின்னு என்னக்கன்னு சொல்லுவோம் நம்ம தமிழில், சொல்லுங்கள். அதாவது ஒரு விளையாட்டு போட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டோர்னமெண்ட் ஒரு விளையாட்டு நடத்துகிறோம். ஸோ அந்த விளையாட்டுக்காக ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சது கபடி இல்லையா? ஸோ கபடி மேட்ச் நடத்துகிறோங்க சார். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டுக்காக நீங்கள் ஏதாவது ஃபண்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி ஒரு சிலர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், வசூல் பண்ணுறோம். ஸோ அப்போ இது என்னது, இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஸோ இது வந்து கேபிட்டல் ஐட்டம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணக்கூடாது, இது நம்ம எடுத்துக்கூடாது, ஒமிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன் லீகசிஸ். ஸோ லீகசிஸ் அப்படின்னா என்னது, உயில் கொடை. ஸோ ஒன் ஆஃப் த கிஃப்ட். ஸோ உயில் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லேண்டாக இருக்கட்டும், பில்டிங்காக இருக்கட்டும், சிலர் எழுதி வைப்பாங்க. ஸோ அடிக்கடிலாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ லீகசிஸ் அப்படின்றது எதோட மெர்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஐட்டம்ஸோட மெர்ஜ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணக்கூடாது, இதை நம்ம எடுத்துக்கூடாது. ஒன்லி ரெவென்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசிப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே அந்த இன்கம் சைடில் எது வரும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன், சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ். சரிங்களா? ஸோ இது ரெண்டு வரும். கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோமா, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை காட்டுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது இப்போ பேமெண்ட் சைடு பாருங்கள். பேமெண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வரும். ஸோ கவனி, மெயின்டெனன்ஸ். சரிங்களா? மெயின்டெனன்ஸ் வந்து அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பராமரிப்பு செலவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எதுக்கு வேணால் அது மெயின்டெனன்ஸ் செலவாக இருக்கட்டும். ஸோ அடிக்கடி நம்ம அதை ஒன்று என்ன பண்ணுறோம், செய்யக்கூடிய ஒன்று தான். ஸோ இது நமக்கு ரெவென்யூ ஐட்டம். ஸோ ரெவென்யூ ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி பராமரிக்கிறதுக்கு நீ செலவு பண்ணுறது மூலிமா உன்னோட்டு கேஷ் வெளியே போகுது. இது நமக்கு என்னது, எக்ஸ்பென்சஸ். எவ்வளோ, 5,000 நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றது நமக்கு என்னது, கேபிட்டல் ஐட்டம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கக்கூடாது. அடுத்தது டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாவே நம்ம அதை கேபிட்டல் ஐட்டம்ஸ். ஸோ டோர்னமெண்ட் அப்படின்னு என்னக்கண்ணே, அது வந்து என்றைக்காவது ஒரு டைம் ஸ்பெசிஃபிக்காக நடக்கக்கூடிய ஒரு கேம் தான். ஸோ அந்த கேமுக்கு உண்டான செலவுகளை நீ பண்ணியிருக்க. ஸோ அது எதோட சேரும் அப்படின்னா கேபிட்டல் ஐட்டம்ஸோட தான் சேரும். ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, நம்ம இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எடுத்துக்கக்கூடாது. அதாவது செக்ரட்டரி ஹானரோரியம் 4,500 சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ரட்டரி ஹானரோரியம் அப்படின்னு அது செயலாளர் மதிப்பூதியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா இப்போ நான் உங்களுக்கு டீச்சர். ஸோ நான் ரெகுலராக கிளாஸ் எடுப்பேன். பட் என்னுடைய கெஸ்ட் டீச்சர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லைக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 மந்த்துக்கு ஏதாவது ஒரு டைமோ ஒரு 2 மந்த்துக்கு ஏதாவது ஒரு டைமோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து கெஸ்ட் டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஸ்கூலில் ஒரு 2000 3000 என்ன பண்ணுவாங்க, நம்ம பே பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு சேலரி நம்ம ரெகுலராக கொடுக்கறதில்ல. பட் என்னது எப்போயாவது ஒரு டைம் நமக்கு வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு ஊதியம் நமக்கு கொடுப்போம் இல்லை, அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆனரோரியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, மதிப்பூதியம் கொடுப்போம். சரிங்களா. ஸோ அந்த மதிப்பூதியம் வந்து எப்பயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது ரெவன்யூ ஐட்டம்ஸோடு சேர்ந்தது. ஏன் அப்படின்னா அது 2 monthsக்கு ஒன்ஸோ இல்லை 1 monthக்கு ஒன்ஸோ, சரிங்களா, அது வந்து ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அப்போ என்னது ரெவன்யூ ஐட்டம்ஸில் செக்ரட்டரி ஆனரோரியம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 4500 எடுத்துக்கலாம். ஸோ எங்கே எடுத்துக்கணும் அப்படின்னா, பேமெண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், பை செக்ரட்டரி ஹானரோரியம் அப்படின்னா அந்த செயலாளர் மதிப்பூதியத்துக்கு அந்த குறிப்பிட்ட நபருக்கு நம்ம இந்த மாதிரி மதிப்பூதியம் கொடுக்கறதால ஸோ அது நமக்கு என்னக்கண்ணே ஒரு செலவு தான் இல்லையா. ஸோ செலவுகள் அப்படின்னாவே என்னது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் காட்டணும். எவ்வளோக்கண்ணே 4500. சரிங்களா. அடுத்தது பேட் அண்ட் பால்ஸ். சரிங்களா. ஸோ பேட்டல் பால்ஸ் அப்படின்னாவே அதுக்கு நமக்கு கன்சியூமர் ஐட்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடல்ஸ்க்கு நமக்கு வந்து நம்ம மைண்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போயிடணும். சரிங்களா. அப்போ பேட் அண்ட் பால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது சம்மந்தப்பட்டது ஏதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா. ஸோ பாருங்கள், பை பேட் அண்ட் பால்ஸ் எவ்வளோக்குன்னு 7400 இருக்குது. மொத்தமாக நீ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்க, எவ்வளோ இருக்குது அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 7400 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஏதாவது ஸ்டாக் இருக்கா, இல்லை புதுசாக ஏதாவது வாங்கியிருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை பாருக்கான்னு. ஆன் 1st April 2015 தி கிளப் ஹேட் ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேல்ஸ் 3000. அப்போ என்ன அர்த்தம், ஆல்ரெடி எங்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கு, எப்போ ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1st April 2015 என்கிட்ட என்னது ஒரு ஆல்ரெடி என்ன ஸ்டாக் இருக்குது, பாலும் பேட்ஸும் என்கிட்ட எவ்வளோ இருக்குது 3000 வேல்யூவில் கூட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது டேட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் 1st April 2015. அப்போ தானது ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது 3000 இருக்குது. அப்போ இங்கே வந்து பேட் அண்ட் பால்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 7400 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதோட என்ன பண்ணும் 3000 நீ ஆட் பண்ணுற மாதிரி வரும். சரியாக்கானே. ஸோ அடுத்தது வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்படியே கொஷின்ஸை ரீட் பண்ணிட்டே பாருங்க. அண்ட் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 500 surplus on account of tournament should be kept in reserve for permanent pavilion. Subscription due on 31st 3 2016 2000. பாருங்கள், லாஸ்ட்டாக கொடுத்துறாங்க பாருங்கள். Stock of bats and balls on 31 3 2016 was 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ என்னது லாஸ்ட் நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க 1000 மதிப்புள்ள க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. அதுக்கும் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் 31 3 2016 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ 1000 மதிப்புள்ள நமக்கு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, பேட்டும் பாலும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது 7400 என்னது நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோக்குன்னு இருக்குது 3000 நம்ம ஆட் பண்ணணும் இல்லைங்களா. இதுக்கு நம்ம ஆட் பண்ண எவ்வளோக்குன்னு வருது நமக்கு 10400 வருது. ஸோ இந்த 10400 லெஸ் 1000 என்ன பண்ணணும் லெஸ் பண்ண உனக்கு எவ்வளோ வரும் 9400 வரும். ஸோ இது மாதிரி நீ கால்குலேஷனில் கொண்டு வரும். ஸோ இப்போ கொஷின்ஸை இதை பார்க்கக்குள்ளே இது ஒரு மாடல் நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்காக்கன்னு. ஸோ பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது கன்சியூமர் ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் ஏதாவது இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் கால்குலேஷன்ஸ் பண்ணுமா. ஸோ அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எங்கே கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் அட் பேங்க் 7800. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம க்ளோசிங் பேலன்ஸும் ஓப்பனிங் பேலன்ஸும் எதுவுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, நம்ம க்ளோசிங் பேலன்ஸை எடுத்துக்கக்கூடாது. ஸோ இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் பாருக்கன்னு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st March 2016 டெட்டார் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ இந்த டெட்டார் கிரெடிட்டாரில் பாருக்கன்னு ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அந்த கொஷினில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண கொடுத்துருக்கோம் நம்ம கொஷின்ஸில் பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைங்களா. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸும் எடுத்துக்கூடாது. அடுத்தது என்னது சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும். எவ்வளோ 11000 எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் 11000 பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் 11000 என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது
இதுக்கு எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஷின்ஸில் பார்த்துட்டோம். ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க, 1 April 2015க்கு உண்டான அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 500 கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ ப்ரீவியஸ் இயர் 2014 to 15 நமக்கு ப்ரீவியஸ் இயர், 2015 to 16 நமக்கு கரண்ட் இயர் இல்லையா. அது ப்ரீவியஸ் இயர், இது கரண்ட் இயர். ப்ரீவியஸ் இயரில் கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கேன், நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 500. ஸோ நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோமா, அந்த 500 என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண எவ்வளோக்குன்னு வருது, 11,500. அது மட்டும் இல்லாமல் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு, subscription due on 31/3/2016 was 2000 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இது என்னது, 2016க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணணும், நம்ம வசூல் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ தான் நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் சரிங்களா. அப்போ 2015 to 16 அப்படின்னு சொல்லி 2000 என்ன பண்ணோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தது சப்ஸ்கிரிப்ஷன், அந்த பாக்ஸில் 11,000 இருந்தது. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் அட்வான்ஸாக என்ன பண்ணியிருக்கோம், ரிசீவ் பண்ணியிருக்க ஒரு 500 ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோக்கு, 11,500. அதிலேருந்து அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2015 to 16க்கு 2000 என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ண எவ்வளோக்கான வருது, 13,500 வருது நமக்கு சரிங்களா. ஸோ அடுத்தது பார்க்கணும், வேறு என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்த்தாச்சு. அடுத்தது சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் சரிங்களா. அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் எடுத்துக்கூடாது, லீக் எக்ஸைஸ் எடுத்துக்கூடாது. ஏன் எடுத்துக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் என்னது, நமக்கு கேபிட்டல் ஐட்டம்ஸ். இப்போ என்ன எடுத்துக்கலாம், சேல் ஆஃப் ஓல்டு பேட் அண்ட் பால்ஸ், இது ரெவன்யூ ஐட்டம்ஸ். ஸோ ஒரு பழைய பொருளை விற்கிறது மூலயமா நமக்கு என்னது, இன்கம் வருது. ஸோ எவ்வளோக்கன்னு நம்ம போடணும் பாருங்கள், பை சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 100 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாம என்ட்ரி பண்ணிடும் சரிங்களா. ஸோ பழைய பேட்டையும் பாலையும் விற்கிறது மூலமாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, கேஷு 100 rupees நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஷினில் இருக்கிறது இந்த சைடு எல்லாம் நம்ம எழுதிட்டோமா பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணியாச்சு, சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் பேட் அண்ட் பால்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. மற்றது ரெண்டுமே எடுத்துக்கூடாது, இதையும் எடுத்துக்கூடாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெண்டிச்சர் சைடில், அதாவது பேமெண்ட்டில் இருக்கிறதுல எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வருமா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மெயின்டெனன்ஸ் சரிங்களா. ஃபர்னிச்சர் நம்ம எடுத்துக்கூடாது, டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கூடாது, செக்ரட்டரி ஹானரோடையும் எடுத்துக்கலாம். 4,500 இல்லையா. இது ரெண்டையும் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து பாருங்கன்னு, எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் மெயின்டெனன்ஸ் எவ்வளோக்குன்னு 500 நமக்கு செலவாயிருக்கு. செக்ரட்டரி ஹானரோரியம் அவங்களுக்கு கொடுத்த மதிப்புரிமை எவ்வளோ, 4,500 வந்து அதுவும் நமக்கு என்ன ஒன் ஆஃப் த செலவுகள் தான். ஸோ அப்போ என்ன பண்ணோம், மெயின்டெனன்ஸ் 5,000, செக்ரட்டரி ஹானரோரியம் 4,500 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம பாருங்கள் வேறு கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ மெயின்டெனன்ஸ் எடுத்தாச்சு, ஃபர்னிச்சர் எடுத்துக்கூடாது, கேபிட்டல் ஐட்டம்ஸ், டோர்னமெண்ட் ஃபண்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கூடாது, கேபிட்டல் ஐட்டம்ஸ், செக்ரட்டரி ஆனரையும் எடுத்தாச்சு. அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸும் எடுத்துக்கூடாது இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டிச்சரில். மீதி என்ன இருக்குது, பை பேட் அண்ட் பால்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 7,400 வேல்யூவில் பேட்டும் பாலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோ சரிங்களா. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி கொஷினில் பார்த்தோமாக்கண்ணே என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னது, ஓப்பனிங் ஸ்டாக் 1 April 2015 இது நமக்கு என்னது, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3,000 வேல்யூவில் ஸ்டாக் இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, 1,000 ரூபி இருக்குது. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்கை லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதை பாருங்கள் எப்படி அந்த கால்குலேஷன்ஸ் கொண்டு வருது அப்படின்னு. 2 பேட் அண்ட் பால்ஸ் 7,400 சரிங்களா. அதோட என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கிறதால அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஆட் பண்ண எவ்வளோக்குன்னு வருது, 10,400. க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 9,400 வருது சரிங்களா. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸையும் தென் இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் என்ன பண்ணியாச்சு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இப்போ வந்து எந்த சைடு நமக்கு டெஃபிசிட்ஸ் வருதா சர்ப்ளஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய எந்த சைட் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்றது உனக்கு தெரியுதா. ஸோ எந்த சைடுக்கான வேல்யூ அதிகமாக இருக்குது, எந்த சைடு கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் என்ன இருக்குது, நமக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது, இன்கம் சைடில் கம்மியாக இருக்குது. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் நம்ம ஆட் பண்ணோம்னா எவ்வளோக்குன்னு வருது, 18,900 வருது. அப்படியே என்ன பண்ணுறேன், இன்கம் சைட் கிரெடிட் சைடில் அப்படியே 18,900 என்ன பண்ணுறீங்க, அப்படியே பவரோ பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ அடுத்தது மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கிரெடிட் சைடு எவ்வளோ இருக்குது, 13,500 இருக்குது சரிங்களா.
அடுத்தது 100 இருக்குது. அப்போ மொத்தமாக 13,600 தான் இருக்குது. ஸோ அப்போ 18,900ல் 13,600 போச்சுன்னா எவ்வளோக்குன்னு பேலன்ஸ் வருது? 5,300 நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? இந்த 5,300 சப்போஸ் டெபிட்டில் ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைச்சிது அப்படின்னா சர்ப்ளஸ், சரிங்களா? ஸோ சர்ப்ளஸ் வந்தது அப்படின்னது நமக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ்பென்சஸை விட இன்கம் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு என்ன கணக்கு வந்திருக்கு? கிரெடிட் சைடில் தான் வேல்யூ வந்து பேலன்ஸ் ஃபிகர் வந்திருக்கு. ஸோ அப்போ அது என்ன? நமக்கு எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் டெஃபிசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்னது? இன்கம்மை விட நமக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து என்னது அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ அதிகமாக இருக்குது செலவு? 5,300 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ நமக்கு என்னது? இது கிரெடிட் சைடில் நமக்கு பேலன்ஸ் ஃபிகர் வந்தது அப்படின்னா நமக்கு என்னது? டெஃபிசிட்ஸ், பற்றாக்குறை அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ எப்படி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டும், சரிங்களா, அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது மறுபடியும் இதெல்லாம் பண்ணுறேன், மற்றெல்லாம் விட்டுறேன். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, க்ளோசிங் பேலன்ஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இந்த கொஷினில் எது பேலன்ஸ் ஷீட்டில் வரும்னு சொல்லி புதுசாக என்ன பண்ணுறேன்? நீ ரீகால் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ பழைய ஐட்டம்ஸ் நான் சொன்னதெல்லாம் மறந்துடுறேன். ஸோ ஒவ்வொரு சம்முக்கும் இப்போ ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுறேன்? நீ இதை வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பர் கொஷின்ஸ் இருக்குது. கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் அட் பேங்க். எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த ப்ராட் டவுன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை மட்டும் தான் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நாம் இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்? க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா அது எப்பயுமே அந்த இயர் எண்டிங்கில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதை தான் நம்ம என்ன பண்ணணும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதால. ஸோ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓப்பனிங்கை நம்ம எடுத்துக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் 11,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்துக்க மாட்டோம். பட் எங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எடுத்துக்கோமா? ஸோ எப்படி எடுத்துக்கோன்னு பாருங்கள். 1st April 2015 தி கிளப் ஹேட் ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ் 3,000 அண்ட் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பாருங்கள் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 500. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? கொஷின் என்ன பார்த்தோம்? சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிற கொஷின்ஸில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கக்கூடாது. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் 500. இது ஏன் இந்த 500 நம்ம இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா இது வந்து நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரீவியஸ் இயர்லேயே கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறோம்? நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை? பேலன்ஸ் ஷீட்டில் அப்பியர் காட்ட தேவையில்லை. ஸோ எதை காட்டணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது ப்ரீவியஸ் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனோ கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி லைபிலிட்டி சைடில் சப்சீக்வெண்ட் இயர் இந்த ஃப்யூச்சருக்கு ஏதாவது நம்ம ப்ரீவியஸ் இயர்லேயே ஃப்யூச்சருக்கு ஏதாவது நம்ம அமௌண்ட் சப்சீக்வெண்ட் இயருக்கு அமௌண்ட் ஏதாவது அட்வான்ஸாக நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்க தேவையில்லை. இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க பார்க்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆன் 31/3/2016 அப்படின்றது நமக்கு என்னது? நமக்கு கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயர்ன்றது நமக்கு என்னது? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2,000. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த சைடுக்கு எடுத்துக்கணும். அசட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 2,000 அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நம்ம என்ட்ரி பண்ணிடணும், சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள். சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாக்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு நம்ம எப்பயுமே ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கடைசியாக லாஸ்ட்டாக ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கொஷினில் இருக்கிற ஐட்டம்ஸை விட கீழே இருக்கிற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் தான் அதிகமாக நம்ம எடுத்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ பாருங்கள், ஸ்டாக் அதாவது இந்த பேட் பாலுக்கு ஏதாவது ஸ்டாக் ஏதாவது க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நமக்கு எப்பவுமே பாருங்கள், நீங்கள் 1st April 2015 ஓப்பனிங் தான் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பனிங்கை பேலன்ஸில் எடுத்துக்கூடாது. பட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால் 31/3/2016 எவ்வளோ? 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கலாமா? என்ன கண்ணு எடுத்துக்கலாம்? அசட் சைடில் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா இது க்ளோசிங் ஸ்டாக், சரிங்களா? க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ? நமக்கு 1000 அசட் சைடில் எடுத்துக்கணும், சரிங்களா? அடுத்தது கொஷினில் பார்க்கணும்.
சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நல்லா கவனிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் அப்படின்னா டோர்னமெண்ட்ன்றது நமக்கு கேபிட்டல் ஐட்டம்ஸ் இல்லையா? ஸோ பட் பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த டோர்னமெண்ட் எவ்வளோ நம்ம வந்து வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ எவ்வளோக்கு நம்ம வசூல் பண்ணியிருக்கோம்? 2000 வந்து என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கா, அதுக்கு ஏதாவது நம்ம ஏதாவது டோர்னமெண்ட்டுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, அப்போ கொஷின்லேயே கவனி, டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஒன்று நடந்திருக்கு. எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் நம்ம டோர்னமெண்ட்க்கு? 1400 வந்து என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா, அப்போ டோர்னமெண்ட் வந்து நம்ம மொத்தமாக வசூல் பண்ணது எவ்வளோ? 2000. அதில் வந்து 1400 வந்து டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம லிஸ்ட் பண்ணி காட்டினா எவ்வளோ கண்ணு வருது? 600 வரும். சரிங்களா, அதை நம்ம வந்து லைபிலிட்டி சைடில் அவுட்டர் காலத்தில் 600 நம்ம போட்டுடணும். சரிங்களா, எப்படி வந்து இன்னர் காலத்தில் எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஸோ அவுட்டரில் அந்த லிஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நம்ம போட்டுடணும். சரிங்களா, ஸோ அடுத்தது பாருங்கள், லீகசிஸ் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும்? லைபிலிட்டி சைடில் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, எவ்வளோ கண்ணு? 20,000 நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ அடுத்தது இந்த சைடில் இருக்கிறதுலாம் பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கிறது எடுத்துக்கிட்டோம். ஸ்டேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது எடுத்துக்கிட்டோம். சப்ஸ்கிரிப்ஷன் டோர்னமெண்ட் வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம லைபிலிட்டி சைடில் எடுத்துக்கிட்டோம். லீகசிஸ் லைபிலிட்டி சைடில் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது ஃபர்னிச்சர். சரிங்களா, இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் நம்ம எடுத்துக்க மாட்டோம், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் எடுத்துக்குவோம். சரிங்களா, ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்துக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பை மெயின்டெனன்ஸ் 5000 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ 5000 நம்ம வந்து என்ன பண்ணணும்? மெயின்டெனன்ஸ் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம எடுத்துக்கணுமா எடுத்துக்கூடாதான்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, ஸோ இது நமக்கு என்ன தேவையில்லை? மெயின்டெனன்ஸ் செலவுகள்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. சரிங்களா, அடுத்தது ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? அசட் சைடில் எடுத்துக்குமா? எவ்வளோ கண்ணு? 15,000. ஸோ போன இல்லசன் 17 பார்த்தோம். ஃபர்னிச்சர் ஏதாவது நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபர்னிச்சர் அப்படின்ற ஒரு வேர்டே காணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ண தேவையில்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்னிச்சரோட வேல்யூ 15,000 மட்டும் அசட் சைடில் என்ட்ரி பண்ணால் போதும். சரிங்களா, ஸோ அடுத்தது டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? டோர்னமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வசூல் பண்ணியிருந்தோம்னா அதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணணும்? லைபிலிட்டி சைடில் வசூல் பண்ணி காட்டணும். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் லிஸ்ட் பண்ணி காட்டணும் இல்லைங்களா? அடுத்தது செக்ரட்டரி ஹானரோரியம். ஸோ செக்ரட்டரி ஹானரோரியம் நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல? பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்க தேவையில்லை. சரியா, அடுத்தது பேட் அண்ட் பால் 7400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோமா? என்னக்கன்னு பார்த்தா க்ளோசிங் ஸ்டாக்கோட பேட் அண்ட் பால்ஸ் வந்து இருந்து எவ்வளோ 1000 ரூபி இருந்தது, அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ என்ன தானே இந்த இடத்துல எடுத்துக்க தேவையில்லை எதுவுமே. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், பை பேலன்ஸ் கேரி டவுன் 7800 கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம எடுத்துக்கணும் பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ என்னென்ன பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கணும்? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை சப்ஸ்கிரிப்ஷன் வரும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், டோர்னமெண்ட் ஃபண்ட், லீகசிஸ், பேலன்ஸ் ஷீட், க்ளோசிங் பேலன்ஸு, பேட் அண்ட் பால்ஸு, டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபர்னிச்சர். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம்? நம்ம கொஷின்ஸில் இருக்கிறத விட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நம்ம பண்ண நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கன்னு இப்போ நம்ம எப்படி இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் நெக்ஸ்ட்டு கவனி. இப்போ பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளோக்கான நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பேலன்ஸ் ஷீட் ஃபிகரில் 10,500. இந்த கேபிட்டல் ஃபண்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணோம். ஸோ கேபிட்டல் ஃபண்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 10,500. சரிங்களா, ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? கேபிட்டல் ஃபண்டோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம். சரிங்களா, ஸோ கேபிட்டல் ஃபண்டு நம்ம வந்து அமௌண்ட் வந்து என்ட்ரி பண்ண உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நமக்கு இன்கம் சைடில் தான் என்ன பண்ண பேலன்ஸ் ஃபிகர் வந்திருக்கு. எவ்வளோ? 5,300. ஸோ அது நமக்கு என்னது? டெஃபிசிட்ஸ். ஸோ சர்ப்ளஸ் அப்படின்னா நம்ம கேபிட்டல் ஃபண்டோட சர்ப்ளஸை ஆட் பண்ணணும். சப்போஸ் டெஃபிசிட்ஸ் வந்தால் என்ன பண்ணணும்? நம்ம லெஸ் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேனா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? கேபிட்டல் ஃபண்டில் 5,300 நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ 10,500ல் 5,300 போச்சுன்னா எவ்வளோ கண்ணு? 5,200. சரிங்களா, ஸோ அடுத்தது நம்மளோட கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோர்னமெண்ட் ஃபண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கலெக்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் கலெக்ட் பண்ணியிருக்கோமா? ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட் 2000. சரிங்களா, அடுத்தது அதே டோர்னமெண்ட்டுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ வந்து பண்ணியிருக்கோம்? 1,400. ஸோ
சப்ஸ்கிரிப்ஷன் டோர்னமெண்ட் 2000லேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1400 டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆயிருக்கோ அதை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஷின்ஸில் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் should be kept. சரிங்களா? இன் ரிசர்வ் ஃபார் பர்மனன்ட் பவிலியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, டோர்னமெண்ட் ஏதாவது டோர்னமெண்ட் ஃபண்ட் இருக்குல்லையா, அதுக்கு ஏதாவது வசூல் பண்ணியிருந்தாலும் சரி, அது மூலிமா ஏதாவது நமக்கு சர்ப்ளஸ் அப்படின்னு அந்த இடத்துல இந்த உபரி தொகை அதிகமாக ஒரு ஏதாவது அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அதை பர்மனெண்ட்டாக அந்த அரங்கத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒதுக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணோம் அப்படின்னா டோர்னமெண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள், ரிசர்வ் ஃபார் பவிலியன் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோக்கான டோர்னமெண்ட் ஃபண்டுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம், 2000. அதிலேருந்து அந்த டோர்னமெண்ட்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், 1400 என்ன பண்ணோம் அப்படின்னா லெஸ் பண்ணி காட்டணும். எவ்வளோக்கான 600 லெஸ் பண்ணி காட்டிடணும். சரிங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்னக்கன்னு இருக்குது, இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாச்சு, சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் எடுத்தாச்சு, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட்டு எடுத்தாச்சு. அடுத்து லீகசிஸ் எவ்வளோக்குன்னு 20,000. ஸோ அந்த 20,000 என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லைபிலிட்டி சைடில் பாருங்கள் லீகசிஸ் அப்படின்னு 20,000 நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காட்டிடுறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த சைடில் கொஷினில் ஃபர்னிச்சர் எடுத்துக்கணும்னு சொல்லணுமா. ஸோ ஃபர்னிச்சர் எவ்வளோ, 15,000. ஆல்ரெடி டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம என்ன பண்ணியாச்சு, எடுத்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ செக்ரட்டரி ஹானரோரியம் எடுத்துக்க தேவையில்ல. பேட் அண்ட் பால்ஸ் என்னது 7,400 இருக்குது. பட் அதோடைய க்ளோசிங் ஸ்டாக் ஏதாவது இருந்ததுன்னா தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கணும். அடுத்தது பேலன்ஸ் கரெக்டாக என்ன பண்ணுவோம், கேஷ் அட் பேங்க் எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கொஷினில் பாருங்கள், இங்கே என்னென்ன எடுத்துக்கணும், ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால் 31/3/2016 உண்டானதை எடுத்துக்கணும் பேலன்ஸ் ஷீட்டில். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் 2000 அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கணும். சரிங்க, இது எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி அங்கே கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு ஓவரால் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ நம்ம லைபிலிட்டி சைடில் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ ஃபர்னிச்சர் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்னிச்சரை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் எதுவும் நமக்கு அவங்க கொஷினில் கொடுக்க கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஃபர்னிச்சரோட வேல்யூ 15,000, அதை ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம அசட் சைடில் அப்பியர் பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ் 1000. ஸோ இது க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால்ஸ் ஆன் 31/3/2016 வாஸ் 1000. ஸோ அதனால் அது க்ளோசிங் ஸ்டாக்கு அசட் சைடில் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 2000 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருந்தாங்க கொஷினில், சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆன் 31/3/2016. கரண்ட் இயர்க்குண்டான சப்ஸ்கிரிப்ஷன் 2000 நான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கரண்ட் இயர்க்குண்டான சப்ஸ்கிரிப்ஷன் 2000 அப்படின்னு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனாக. ஸோ 2016 எண்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்னது வசூல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்த்தம். டேட்டு 31/3/2016 கொடுத்துருக்காங்க. ஸோ அது இயர் எண்டு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம எடுத்துக்கிறோம். எவ்வளோ, 2000 எடுத்துக்கிறோம். அடுத்தது கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க, கேஷ் அட் பேங்க் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7,800 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இந்த கொஷின்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லையும் என்னென்ன வரும் அப்படின்றத ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டு, சரிங்களா? இப்போ பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் என்ன பண்ணிட்டோம்னு ஓவரால் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அசட்ஸோட வேல்யூ லைபிலிட்டிஸோட வேல்யூ ஈக்குவலாக வந்தது அப்படின்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் என்னது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. பேலன்ஸ் ஷீட்டும் என்ன பண்ணுறோம், கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லுவோமா அந்த கொஷின்ஸ் கரெக்டாக அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டியோட வேல்யூ அசட்ஸோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். சரி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அசட்ஸோட வேல்யூ எவ்வளோக்கன்னு வருது, 15,000, 1000, 2,000, 7,800. ஸோ இதில் ஆட் பண்ண எவ்வளோக்கன்னு வருது, 25,800 வருது. அதே மாதிரி லைபிலிட்டி சைடில் பாருங்கள், 5,200, தென் 600, அடுத்தது என்னது 20,000. ஸோ இதில் ஆட் பண்ண எவ்வளோக்கன்னு வருது, 25,800 வருது. சரிங்களா? அப்போ அசட்ஸோட வேல்யூ என்னது நமக்கு 25,800,
லைபிலிட்டிஸோட வேல்யூ 25,800. ஸோ அப்போ என்னது நம்ம போட்ட சம் கரெக்டாக? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உனக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி சேம் அடுத்த சம் பாருங்கள் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 20 பாருங்கன்னு. இல்லஸ்ட்ரேஷன் 20ல் பாருங்கள், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஆன் 1/4/2018 புக் வேல்யூ 25,000. அதாவது இது நமக்கு வந்து ஒரு பொருளை விற்கிறது மூலிமா அதில் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் கிடச்சிருக்கா அப்படின்றது பார்க்கணும். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேயே நம்ம பார்த்தோமா, ஸோ ஒரு ஃபார்முலா இருக்கா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி புக் வேல்யூ உள்ள அசட்ஸ் ஏதாவது நம்ம விற்றுருக்கோம், எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். 20,000 வேல்யூ உள்ள ஒரு ஃபர்னிச்சரை எவ்வளோக்கு விற்றுருக்க, 22,500க்கு விற்றுருக்க. ஸோ இது நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸா? ஜென்ரலாகவே தானே நமக்கு 25,000 கண்ணு 25,000 வர வேண்டிய பொருள் 22,000 விற்று அப்படின்னா எவ்வளோ கண்ணு நமக்கு லாஸ் தானே. ஸோ லாஸ் வந்திருக்கு, அதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா. அடுத்தது பாருங்கள், கொஷின்லேயே அந்த கிளப்புக்கு உண்டான சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருவாங்க. ஸோ கரண்ட் இயருக்கு உண்டானது அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணோம், சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ண நம்ம வசூல் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர்லேயே என்ன பண்ணோம், கரண்ட் இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனாக வசூல் பண்ணியிருக்கோம். ஸோ இது நார்மலாகவே நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுக்கு என்னது, ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கேபிட்டல் ஃபண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது ஈஸியாக என்ன பண்ணோம், இல்லஸ்ட்ரேஷன் 19 மாதிரியே இல்லஸ்ட்ரேஷன் 20 அதே பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண, இல்லஸ்ட்ரேஷன் 20 நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் செம்மாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. புக்கில் பார்த்தே போடுக்கணும் அந்த கால்குலேஷன்ஸ் அந்த எப்படி வந்திருக்கு, ஸோ எந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸாக நம்ம நடத்தணும் இல்லையா வீடியோஸ் எல்லாம். ஸோ இன்க்ளூட் அதாவது இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சம்மும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு மாடல்லையும். ஸோ அந்த மாடல் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறது, காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாடல்லாம் எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், ரீகால் பண்ணிவிட்டு இந்த இல்லஸ்ட்ரேஷன் 20 எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற நீ வந்து பாருக்கிறேன். சரி பார்த்து ஹோம்ஒர்க் செம்மாக இது என்ன பண்ணுறேன், உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா. அடுத்த கிளாஸில் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்கலாம். ஓகேவாம்மா? ஓகே கண்ணு, தேங்க்யூ.